எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில பல்வேறு விதமான கருத்து கணிப்பு இந்தியா முழுவதும் பல்வேறு நிறுவனங்கள் எடுத்துட்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்து கணிப்பு முழுவதும் அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரோன்ற ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தின முழுமையான ஒரு அலசலை தான் இன்று நாம் வம்சி அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். பாண்டே அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பை பாத்தீங்களா? என்ன சொல்ல வராரு இதை வச்சு? அவர் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவான ஒரு சூழல் இருக்கிறதா அவர் சொல்றாரு. பொதுவா அந்த கருத்து கணிப்புகள் பொறுத்தவரை எந்த ஒரு கருத்து கணிப்புமே சரியா தப்பான்னு நம்ம ஃபைனல் ரிசல்ட் தான் தெரியும். ஓகே, நமக்கு இப்போ இந்த தேர்தலில் ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. சரியா மே அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த ஒரு வருட காலத்தில் என்னவா நடக்கலாம். நிச்சயமா இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்பு ஒருவேளை பொய்ய அவர் சொன்னது தப்பாயிடுச்சுன்னா கூட அவர் சொல்லுவார், நான் அன்னைக்கு எடுக்கும்போது சூழல் வேற மாதிரி இந்த ஒரு வருஷத்துல களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. ஏன்னா அவர் ஒரு 3500 பேர்கிட்ட மட்டும்தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. அது 45 தொகுதிகள் தான். அந்த 45 தொகுதிகள் 234 தொகுதிகளுடைய இதை ப்ரூவ் பண்ணுமானா முடியாது. நிச்சயமா முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எலெக்ஷன் ஸ்டடின்றதே சும்மா போயிட்டு பிளண்டா போய் யார் முதலமைச்சர் வேணும், யாருக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னா மக்கள் யாரும் அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பலர் அன்டிசைடடா அவங்க தேர்தல் நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில பேர் டிசைட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யாரும் பண்ண மாட்டாங்க. அது வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க. அது நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது எப்படி போய் விசாரிக்கணும்னா ஒவ்வொரு இஷ்யூஸ்ல எப்படி மக்கள் ரியாக்ட் பண்றாங்க, அவங்க ரியாக்ஷனை வச்சு அவங்க ஓட்டர் பிஹேவியரை ஓரளவு ஜட்ஜ் பண்ணணும். இப்படிதான் நம்ம சர்வீஸ் நடத்தணும். பாண்டே பொறுத்தவரை என்னன்னா, பாஜகவுக்குள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 2 கோஷ்டிகள் இருக்கு. ஒன்னு ப்ரோ அண்ணாமலை கோஷ்டி, அவங்க அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிற கோஷ்டி ஒண்ணு. இன்னொன்னு அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி, அவங்க அதிமுக வேண்டும் நினைக்கிற கோஷ்டி. பாண்டே இந்த அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிற ஒரு குரூப், ஆதரவு குரூப் சேர்ந்தவங்க. ஸோ அவரோட இன்டென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணின்ற மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாரு. இஸ் பவுண்ட் டு ஃபிட் இஸ் அஜெண்டா. அதுதான் அவர் ட்ரை பண்ணி இருக்கிறது. இதுல குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு சீமானுக்கு 7%, அண்ணாமலை இன்றைக்கு பாஜக தமிழ்நாடு தலைவரா இல்ல, அவருக்கு 14% ஆதரவும், விஜய்க்கு 21% ஆதரவும் இருக்கிற சூழ்நிலையில இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு 28% ஆதரவு. ஆனா எடப்பாடி அவர்களுக்கு 30%. ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி 2% தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவை பாண்டே அவர்கள் முன்வைக்கிறாரா? இல்ல, அவர் முதல்ல இருந்தே ஒரு ஆன்டி டிஎம்கே தான் அஜெண்டா. அவர் அந்த ஸ்டாண்ட்ல அடுத்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவர் இப்போ வைக்கிற அஜெண்டா என்னன்னா, இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது 40% மேலே இருக்கும். எடப்பாடி இப்போ 30% எடப்பாடி, 14% அண்ணாமலையும் சேர்ந்து 44% வந்துடும். அப்படிதான் அந்த நம்பர்ஸ் காட்டுறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, 30% எடப்பாடின்றது இருக்கலாம். நீங்க அதிமுக பிஜேபி கூட்டணின்றது 2021 40% கிட்ட எடுத்தது ஓட்டு. அது எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிதான் எடுத்தது. எடப்பாடி அந்த ஓட்டு எடப்பாடி ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாஜகவுக்கும் அதிமுக பல கசப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு. கருத்து முதல்ல இந்த கூட்டணி பிரிஞ்சது. 2024 தேர்தலில் பாஜக தனித்து ஒரு அணி ஆரம்பிச்சு போட்டி விட்டது. அதிமுகவும் திமுக வேண்டான்னு சொல்லிதான் அந்த 18% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கசப்பான சம்பவங்கள் பிறகு மீண்டும் இணையும் போது எப்படி அந்த ஓட்டர்ஸ் ஜெல் ஆயிட்டு மறுபடியும் நீங்க 2021 விட அதிகமா எப்படி எடுப்பீங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை. கம்பேரிட்டிவ்லி 2021 பொறுத்த மட்டில இந்த அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வெல்றதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, 2021லயே இது ஒரு பெரிய வெற்றி கூட்டணி கிடையாது. 19 தோத்து போன கூட்டணி தான். இப்போ இந்த அணி வந்ததே 2வது இடத்தை உறுதி செய்ய இந்த அணி வந்திருக்கு. இந்த உள்ளே இருக்கவங்க நல்லா தெரியும், இது வெற்றி கூட்டணி கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல முதலமைச்சர் மோடி பிரதமர் சந்திக்கிறாரு. ஓகே, நீங்க எடப்பாடி அவர்கள் ஒரு பிஜேபி அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் எடப்பாடி இன்னும் பிரதமர் சந்திக்க முடியல?
நான் இப்ப போன வீடியோ சொல்லியிருந்தேனே, நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு குழு அமைச்சாங்களா, அதையே ஒரு அதிமுக எடுத்து கூட வரல. பிஜேபியே இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜா வரல. டாப் லெவல்லே இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் அவர் மேல இருக்கு. இந்த கேடர்ஸ் மத்தியில இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நடந்த சம்பவங்கள் இன்னும் பல கசமானது. இதெல்லாம் சேர்ந்து ஜெல்லியான்னு ஆகல. நான் வந்து ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். இன்னும் அந்த ஸ்கோர் செட்டில் ஆகல. அது செட்டில் ஆகிட்டு இவங்க ஒரு களத்துக்கு போகும்போது தான் அன்னைக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ன்றது அவங்க தெரியும். என்னோட பார்வை இது 2021 எடுத்தது வந்து அவங்க திரும்பவும் அந்த ஓட்டு எடுக்கிறது கஷ்டம். அப்படி எடுத்தாலுமே அது இன்சபிஷியன்ட் ஓட்டு தான். 21 நீங்க தோத்து போன ஓட்டு தானே எடுத்திருக்கீங்க, அது இன்சபிஷியன்டான ஓட்டு தானே என்னோட பார்வை. ஆளுங்கட்சி அதிருப்தி வந்து எந்த அளவுக்கு இது வந்து இந்த 2026 தேர்தலில் ரோல் பண்ணும். ஏன்னா அவர் குறிப்பிட்ட வச்சு பார்க்கும்போது பழனிசாமிக்கு 30 ஓட்டு 30%, அண்ணாமலைக்கு 14%. அப்ப 44% வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை ப்ரூவ் பண்றதுக்கான அந்த பர்சன்ட். அப்படி பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே ஒரு கூட்டணியை ஆட்சியில் அமர வச்சிருமா? நிச்சயமா அமர வைக்காது. நான் கேட்கிறேன், இது கொஞ்சம் அரசியல் தமிழ்நாட்டு எலெக்ஷன் டேட்டா தெரிஞ்சவங்க தெரியும். எந்த தேர்தல்ல கடைசியா ஒரு வந்து பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் எதுவுமே நடக்காம, கூட்டணிகள் எதுவும் மாறாம ஒரு 10% ஸ்விங் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்திருக்கு. நீங்க 96க்கு முன்னாடி என்ன நீ காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்தாங்க, அவங்க தான் அந்த சைடு தான் வெற்றி பெறுன்ற நிலை இருக்கும்போது அவங்க காங்கிரஸ் இல்லாத போது திமுக மோசமா பண்ணோம், அதிமுக மோசமா பண்ணோம். 96க்கு அப்புறம் கொஞ்சம் இவங்க திமுக அதிமுக எல்லா தேர்தலும் தங்களை பிரதான கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபைட் பண்ற எலெக்ஷன் வரும்போது இந்த 2 கட்சிகளுமே சேச்சுரேட்டட் ஓட் பேங்க் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து இவர் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஒரு 16-10% ஸ்விங் எல்லாம் சில பேர் இருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் வந்தது கிடையாது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு 21% நாம காட்டும் பொழுது அது வந்து திமுகவை வந்து முற்றிலும் கீழே தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். ஆனா முற்றிலும் வந்து அதிமுகவிற்கு ஆதரவா போய் முடிஞ்சிருமா? இல்ல, அதுதான் சொல்றேன். அது பல பேர் பண்ற தப்பு கணக்காதான். முதல்ல 21% விஜய்ன்றது அவர் என்ன நினைக்கிறார், திமுக ஓட்டை வந்து விஜய் பிரிச்சு எடுத்துருவாரு. அது வந்து நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவங்க எல்லாம் கிராஸ் ரூட் லெவல்ல பெரிய கட்டமைப்பு இருக்க கட்சிகள். அவங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்ஸ், சில சோஷியல் பேக்லாஷ் வர மாதிரி சில இஷ்யூஸ் 10% எடப்பாடி கொடுத்தாரு. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் மாட்டாத வரை அந்த ஓட்டு அவ்வளவு சுலபத்து வெளில வராது. இவர் 20% வந்து என்ன எதிர்பார்க்க, திமுக கூட்டணி வந்து 20% விஜய் பிரிச்சுட்டு. அப்ப பிரிப்பதற்காக விஜய் ஒரு கெரஸ்மெண்ட் இல்லை. நான் வந்து விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, சீமானியோட ஒப்பிடும்போது விஜயோட இண்டிவிஜுவல் கரிஸ்மா ரொம்ப பெருசு. ஒரு பாப்புலர் ஹீரோ, பெரிய சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜ்ல இருக்க ஹீரோ. ஆனா அவர் கட்சிக்கு அமைப்பு என்ன, 234 தொகுதியில விஜய் நிக்க போறது கிடையாது. அந்த கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி வந்து 22% எடுப்பது வந்து சாத்தியமே கிடையாது. விஜயோட வருகையானது கம்பேரிட்டிவ்லி 2021 தேர்தலை நம்ம கம்பேர் பண்ணும்போது திமுகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 10% மேல குறையுது. ஆனா அதிமுகவுடைய அதுதான் சொல்றேன்ல, அவர் வந்து 100% விஜயோடைய வருகை வந்து அதிமுகவை இம்பாக்டே பண்ணாதா? எந்த ஒரு வகையிலுமே வந்து நிச்சயமா இம்பாக்ட் பண்ணும். இப்ப நான் வந்து இப்ப என்டிஏ எடுத்த 18% ஓட்டு, திமுக அதிமுக ரெண்டும் வேணான்னு சொல்லி எடுக்கிற ஓட்டு உள்ள வந்து அண்ணாமலை மாற்றி தப்புன்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிட்டு வருவாங்களா, எடப்பாடி ஓட்டு போடுவாங்களான்ற பெரிய கேள்விக்குறிதான். பிளஸ் இதுல என்னன்னா, இதுல வந்து சீட் ஷேரிங் வந்து பெரிய சேலஞ்சா இருக்கும். பிஜேபி 11% ஓட்டு கண்டான சீட் கேட்கும்போது, அதிக சீட்ஸ் நடக்கும்போது அதிமுக பிஜேபிக்கான ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருக்குமா, பிஜேபி அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா, இவ்வளவு சிக்கல். ஸோ இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் போய் திமுக ஓட்டு போடுறது கிடையாது. விஜய் அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட் விஜய் ஓட்டு போடுவாங்க. ஸோ பல சிக்கல்கள் அது இருக்கு. ஸோ அதிமுக விஜயை பொறுத்த எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார். முக்கியமா திமுக அதிமுக ரெண்டு வேண்டாம் நினைக்கிற ஓட்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு விஜய் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் அவர் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் செய்யணும். இன்னும் அவர் அதை செய்யலை. அதுவும் விஜய் வந்து நீங்க போன அக்டோபர் போட்ட மாநாடுக்கு அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மேஜர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவர் என்ன பண்ணிருக்காரு? நிச்சயமா இல்லை. அது எதுவுமே பண்ணாம ஒரு 22% ஒரு கட்சி வாழன்றது எப்படி சாத்தியம்? தமிழ்நாடு அரசியல்ல 50 ஆண்டுகளா இல்லாத கட்சியோடைய வளர்ச்சியே டிவிக்கு வந்த ஒரே ஆண்டுகள். ஆமா, சரி, எம்ஜிஆரே 30% ஓட்டு தான். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருந்த எம்ஜிஆர் 30% ஓட்டு தான் இருந்தது. அந்த 30% ஓட்டு எப்படி எடுத்தாருன்னா,
அவர் அதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தாரு. திமுக 15 ஆண்டுகள் பயணம் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு. திமுக எம்எல்சி எம்எல்ஏ இருந்திருக்காரு. திமுக ஒரு சேச்சுரேட்டட் ஓட்டை ரீச் பண்ண அப்புறம் 55% 53% ரீச் பண்ண அப்புறம் அதுல 30% பிரிச்சு வர்றாரு. பிளஸ் அது களத்துல சில நிகழ்வு, காமராஜர் மறைவு, ராஜாஜி மறைவு, அதுவும் ஒரு தேர்தலில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். கருணாநிதி மாற்று யாருமே இல்லை அந்த சூழல்ல அது அப்போ 30% எடுத்து அது அவங்களுக்கு வந்து இந்திரா காந்தி கூட்டணி இருந்தாங்க. அதில் அந்த ஒரு பேக்கிங் 30% எடுக்கிறாரு. அப்போ அந்த ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வர வரை 30% இருக்கும்போது இன்னைக்கு வந்து திமுக ஒரு அணியை நிற்கிறாங்க, அதிமுக ஒரு அணியை கட்டமைச்சு நிற்கும் போது விஜய் வந்து 10% தாண்டுவாரான்றது கேள்விக்குறிதான். பாண்டே அவர்களுடைய கருத்து கணிப்பு பார்க்கும்போது 2024 ஒரு தகவல் வந்தது. அது என்னன்னா, இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட் நிக்கலாம் அப்படின்றதுக்கே நான் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு அந்த ஒரு போட்டோ போடுறதுக்கே அவ்வளவு வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாரு பாண்டியா அப்படின்றாங்க. அப்படி வந்து உண்மைத்தன்மையே இல்லாத ஒரு கருத்து கணிப்பா தானே அதை நம்ம பார்க்க முடியும். எந்த கருத்து கணிப்புமே இப்ப உண்மையா பொய்யா அப்படின்னு இப்ப நான் கூட ஒரு கருத்து கணிப்பு போடலாம். அது எப்படி டிஸ்ப்ரூவ் பண்றது? ரிசல்ட்லாம் தெரியும். ரிசல்ட் வரதுக்குள்ள நான் ரிசல்ட் வர நான் சொன்னேன் அன்னைக்கு போட்டும்போது களம் இப்படிதான் இருந்துச்சு, அதுக்கு களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வந்து இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்புகளை வந்து ப்ரூவ் பண்ண டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற போது அவர் நினைக்காத சொல்லிட்டு யாரா இருந்தால் இதான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பிசினஸ் ஸ்கீம்ஸ்க்கு எது கொடுத்ததுன்னா சொல்ல செய்வாங்க. இப்போ நாம் தமிழர் நபர் ஒருத்தர் கருத்து கணிப்பு இருந்தாரு. அவர் கூட எல்லா இடத்துலயும் விஜய் வந்து 1% ஓட்டு இருக்கு, நாம் தமிழ் 20% எடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாரு. அதுவும் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது, இதுவும் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிதான் கருத்து கணிப்புல பார்க்கணும். நிச்சயமா கருத்து கணிப்பு பற்றிய ஒரு பிம்பம் இருந்தது. அந்த பிம்பத்தை மிக அருமையா உடைச்சு சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொளியில சந்திப்போம்.